பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த வியாழக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அருமை தேவ பிள்ளைகளே, இங்கே ஆபிரகாமை கல்தேயர் பட்டணத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசமாகிய அந்த தேசத்துக்கு தேவன் வழிநடத்தி கொண்டு போகிறார். அப்படி போகும்போது ஆண்டவராகிய கர்த்தர் இங்கே ஆபிரகாமை அழைக்கும் போது ஒரு உத்தரவாதத்தை தருகிறார். என்ன சொல்றாரு? ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ. அதற்கு பிறகுதான் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். பூமியின் வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படியானால் இந்த காலைவெளியிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தெய்வ ஜனமே, நீங்களும் நானும் ஆண்டவராகிய கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிவோமானால், ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போமானால், தேவன் சொல்லுகிறதை அப்படியே செய்வோமானால், இந்த பூமியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம் மூலமாய் இந்த பூமியில் இருக்கிற வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நாம் யாரை ஆசீர்வதிக்கிறோமோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஜெபமனு. பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.